யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். 70 பேர் கொண்ட குழுவாக நம்முடைய இந்திய தேசத்தில் தமிழ்நாடு தொடங்கி கிழக்கே திரிபுரா, மேற்கே குஜராத், வடக்கே ஜம்மு காஷ்மீர் வரையிலேயும் 25 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் 210 மிஷனரிமார் 168 பணி மையங்கள் அழைத்து தேவனுடைய வார்த்தையை சொல்லி வருகிறார்கள். இப்படி கிராமங்கள், மலைகள், காடுகளில் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லப்பட்டிராத இடங்களில் அறிவித்ததனுடைய விளைவாக இதுவரையிலேயும் ஆண்டவரின் கிருபையினாலே கடந்த 68 மாத ஊழியத்தில் 628 முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் 628 கிராமங்களில் தேவனை ஆராதிக்கிறார்கள். இதுவரையிலேயும் பேப்டிசம் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் 6310 பேர். அதுபோல் ஆண்டவரின் கிருபையினாலே நம்முடைய அண்டை நாடாகிய நேபாள், பூட்டான், இன்னும் வங்கதேசம் இந்த பகுதியில் சுமார் 12 ஊழியக்காரர்கள் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறார்கள். இப்படி பிரசங்கித்ததனுடைய விளைவாக வந்த விசுவாசிகளுடைய குழந்தைகள் 458 பேர் விடுதிகளில் 7 இடங்களில் தங்கி படித்து வருகிறார்கள். அருமையானவர்களே, 41 கிராமங்களில் நாம் இதுவரையிலேயும் ஆலயங்கள் கட்டி முடித்திருக்கிறோம். கடந்த மாதத்திலே ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த ஆலயத்திற்கு ஸ்பான்சர் பணம் கொடுத்த அந்த அண்ணன் சொல்லும்போது, என்னுடைய பேரை வெளியே சொல்லலாம், ஆனால் என்னுடைய மகனுக்கு திருமணம் கூடி வந்த உடனே ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ண வருகிற எல்லா மொய் பணத்திலையும் கர்த்தருக்கு என்று ஒரு ஆலயம் கட்ட வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, 20க்கு 30 என்கிற சைஸில் தான் அந்த ஆலயத்தின் கட்டுமான வேலை ஆரம்பித்தோம். ஆனால் அந்த ஆலய பிரதிஷ்டையின் அப்போ பார்த்தீங்கன்னா 1200 சதுரடி. அருமையானவர்களே, பஞ்சாபில் வேகமாக மக்கள் ஆண்டவர் இயேசுவின் பக்கமாக திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த நம்பிக்கை தொலைக்காட்சி வழியாக இந்த ஊழியத்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இன்னும் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத பலர் இருக்கிறார்கள். உங்களுடைய திருச்சபையில் பலருக்கு இப்படிப்பட்ட ஒரு மிஷனரி ஊழியம் இருக்குன்னு தெரியாது. ஆகவே போதகர் மட்டும் சொல்லுங்கள், யூடியூப்லேயும் நாங்கள் இதை அனுப்புகிறோம். அருமையானவர்களே, இந்த ஊழியம் இயேசுவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு ஊழியம். நம்ம நாட்டில் 4 லட்சம் கிராமங்கள் இன்னும் ஆலயம் கிடையாது. அது இல்லாமல் இன்னும் 98% மக்களுக்கு இன்னும் இந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்காங்க. அருமையானவர்களே, 68% மக்கள் பார்த்திங்கன்னா டெய்லி வேலைக்கு போனால் தான் அவங்க வீட்டில் சாப்பாடு இருக்கும். ஆகவே நம்ம நாட்டில் இன்னும் பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்துகிறவர்கள், பிறக்கிற குழந்தைகளில் 72% குழந்தைகளுக்கு போதுமான சத்துணவு இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட தேவை நிறைந்த மக்கள் இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் ஏராளமான மதங்கள், இனங்கள், அதோடு கூட ஏராளமான ஐதீகங்கள், நீங்கள் ஒவ்வொரு விதமான கலாச்சாரங்கள் நம்ம நாட்டில் இருக்குது. அருமையானவர்களே, இந்த கலாச்சாரங்களோட பின்னி பிணைந்தது நம்ம இந்தியா. அது ஒரு விதத்தில் பாராட்ட வேண்டிய காரியம். ஆனால் ஒரு குழந்தை பிறக்கும்போதே அந்த குழந்தை ஜாதகத்தை வச்சு தான் பெயர் போடுவாங்க. பார்த்துடுங்க, சில நேரங்களில் நல்ல நேரத்தில் குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக பிரசவ நேரத்தை தள்ளி போடுறது, இல்லைன்னா பிரசவ நேரத்துக்கு முன்னாலேயே அறுவை சிகிச்சை மூலமாக பிரசவம் பண்ண வைக்கிறது. இதெல்லாம் நம்ம நாட்டில் நடக்கிற அநீதியான காரியங்கள். அருமையானவர்களே, மந்திரவாதி சொல் கேட்டு உடலை கீறி கொள்கிறவர்கள், குழந்தைகளுடைய வயிற்றுவலினா வயிற்றுல சூடு, தலைவலினா தலையில் சூடு, இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். பார்த்துக்குங்க, ஒரு மருத்துவர் தன்னுடைய மூத்த மகனை எப்படியாவது டாக்டர் ஆக்கிடணும்னு ஆசை. அவனுக்கு சரியாக படிப்பு வராது. கடைசியாக பல இடங்களில் போய் நிறையாவே பார்த்துட்டாங்க. ஒரு மந்திரவாதி என்ன சொல்கிறான், உங்கள் இளைய மகன் நல்லா படிக்கிறான் இல்லையா, அவனோட ரத்தத்தில் ஒரு டம்ளர் இவனுக்கு கொடுத்துருங்க, அந்த அறிவு இவனுக்குள்ளே வந்துடும்னு சொல்லி. அருமையானவர்களே, ஒரு டாக்டர் ரத்தத்தை அப்படியே உடலில் குடிக்கக்கூடாது, இது விஷம் ஆயிரும்னு சொல்லுவாங்க. ஒரு டாக்டராக இருந்தாலும் அந்த மந்திரவாதி சொல்ல தான் அவருக்கு தலைக்கு மேலே போய் கடைசியில் அந்த பையனுடைய இளைய மகனுடைய நரம்பை வெட்டி அதில் ரத்தத்தை பிடிச்சி இவனுக்கு குடிக்க கொடுத்து அந்த நரம்பு வெட்டின ரத்தம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போய் மறுபடியும் அதை நிறுத்த வைக்கிறதுக்குள்ள அந்த பையனுடைய உயிர் போயிடுச்சு. பார்த்துக்குங்க அருமையானவர்களே, இதெல்லாம் பேப்பரில் வந்ததுனால சொல்கிறேன். இப்படி நிறைய நிகழ்வுகள். ஆகவே தான் நம்ம நாட்டுக்கு இந்த நற்செய்தி ஊழியம் வேகமாக சொல்லணும். ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த கடைசி காலத்தில் இந்த நற்செய்தி ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய திருச்சபை போதகர் மட்டும் சொல்லுங்கள், மிஷினரிகள் சபையின் சார்பில், தனிநபர் குடும்பங்கள் சார்பில் அனுப்பப்படணும்.
இன்னும் நிறைய மிஷினரிகள் அனுப்புனா தான் நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும். அருமையானவர்களே, 10 கிராமத்துக்கு ஒரு ஊழியர்னு நியமிக்கணும். அப்படி நியமித்தா தான் நம்ம கிராமத்து மக்களை ஆதாயம் பண்ண முடியும் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, இந்த ஃபீல்டுக்கு மோட்டார் சைக்கிள் தேவையாக இருக்குது. ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குறதுக்கு 95,000 வேணும். இந்த பேசிக் கம்ப்யூட்டர் டெய்லரிங் மிஷின் வாங்குறதுக்கு 10,000 வேணும். ஜோமினிடுங்க. வாய்ப்புள்ளவர்கள் இதில் இன்றைக்கி உதவி செய்ய கேட்குறோம். அதே போல் ஹாஸ்டல் வாடகைகள் இருந்துகிட்ருக்கோம். மாடியா மக்கள் மத்தியில், இந்த ஒராவன் மக்கள் மத்தியில் நடக்கிற அந்த ஹாஸ்டலில் கரண்ட் கிடையாது. அதனால் எப்படியாவது இந்த வருஷம் ஒரு kV கரண்ட்டு சோலார் இன்ஸ்டால் பண்ணோன்னா 40,000 வேணும். ஒன் டைம் டொனேஷன் தான். ஆண்டவர் உங்களோட பேசுனா இந்த சோலார் பேனல் நீங்கள் வாங்கி தரலாம். அதே போல் ஹாஸ்டல் பில்டிங் கட்டிகிட்டு இருக்கோம். 15க்கு 10 அந்த ஹாஸ்டல் பில்டிங் கட்டுறதுக்கு ₹1,00,000 தேவை. ஆண்டவருடைய கிருபையினால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் அந்த இடத்துல ஒரு கல்லில் எழுதி வச்சுருப்போம். டெய்லி அந்த பிள்ளைங்க ஜெபம் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் ஒரே ஒரு வாழ்க்கை தான் பார்த்துக்குங்க. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசுவுக்காக நம்ம செய்கிற மாத்திரம் தான் நிலைச்சு நிற்கும். ஆகவே அருமையானவர்களே, கடவுள் உங்களை ஏவனாருன்னா ஒரு ஆலயம் கட்டலாம் பார்த்துக்குங்க. ஐயோ, ஆலயம் நானே கட்ட முடியும்? தாவீது சாதாரண ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவர் தான் ஆலயம் கட்டினார். உங்களை மாதிரி சாதாரண ஆளை தான் அவர் ஆலயம் கட்டுவார். ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு ₹2,00,000 சின்ன ஆலயம் செட்டு போட்டுடலாம். அது மாதிரி ₹3,00,000, ₹5,00,000, ₹7,00,000. ₹7,00,000 நல்லா பக்காவாக கட்டிடலாம் பார்த்துக்குங்க. ஆகவே எழும்பி வாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்வுக்கும் நாங்கள் இந்த ஊழியத்தில் வர்ற பணங்களை தான் செலவு பண்ணுறோம். கடந்த நாளில் எங்களுடைய கமிட்டி கேட்டுக்கிட்டாங்க, ஒரு ப்ரோக்ராமுக்கு 5,000 வேணும்னு சொல்லுங்கள், ஏவப்பட்டவங்க தருவாங்கன்னு சொல்லி. அருமையானவர்களே, மிஷினரி ஊழியத்தின்னு கொடுக்குற பணத்தை தொலைக்காட்சிக்கு நம்ம கட்டணும்னு சொல்லி நம்ம நிறுவனம் விரும்பலை. ஆகவே கர்த்தர் உங்களை ஏவினா ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். ஒரு 1 இயருக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதோடு கூட உங்கள் பெயரை சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு 8:30 மணிக்கும், சனிக்கிழமையில் இரவு 7:45 மணிக்கும், ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கும் எங்களுடைய செய்தி வருகிறது. அருமையானவர்களே, இந்த ஊழியங்களை நீங்கள் அறிந்து இது மற்றவர்களையும் ஜெபிக்க ஊக்குவீங்கள். எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், NGPM, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691. எங்களுடைய IFSC கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, கனரா பேங்க் அக்கௌண்ட் 12 00 35 54 94 90. மறுபடியும் சொல்கிறேன், 12 00 35 54 94 90. IFSC கோட் CNRP 000552. IFS கோட் மறுபடியும் சொல்கிறேன், CNRP 005652. இவங்களுடைய தொலைபேசி எண் 94473750, 94473750, 9043867550. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவர் என்பதை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் நம்ம எல்லாருக்குமே ஒரு எம்பவர் தேவை. அதாவது ஒரு புது பலன், வல்லமை தேவைப்பட்டுக்குங்க. இதை தான் இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்களோட உயிர்த்தெழுந்த பின்பு பேசி கொண்டிருக்கும்போது சொன்னார், நீங்கள் அவசரப்பட்டு பதறி வேகமாக உலகத்தில் போகாதீங்க. உங்களை பலப்படுத்துகிறதுக்கு ஒரு ஆவியானவர் வருகிறார். அவர் வந்து உங்கள் மேலே இறங்குவார். அந்த பலத்தை தரித்து கொண்டு அதன் பின்பு நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னார். இதுதான் அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறேன் பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலேயும் யூதேயா முழுவதிலேயும் சமாரியாவிலேயும் உலகின் முடிவு பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். என்ன சாட்சி பாருங்கள், இயேசு கிறிஸ்து மரணத்தை சந்தித்தார், எனக்காக உயிரோடு எழுந்தார், மீண்டும் எனக்காக வருவார். இதுதான் சாட்சி. வேத வாக்கியங்களின்படி இயேசு கிறிஸ்து மரித்தார், 3ஆம் நாள் எனக்காக உயிரோடு எழுந்தார், மறுபடியும் வருவார். இந்த சாட்சியை உலகமெங்கிலையும் நீங்கள் சொல்வீங்க அப்படின்னு சொல்லி இயேசு அவருடைய பிள்ளைகளை திடப்படுத்துகிறார். இதுதான் பரிசுத்த ஆவியானவர். அருமையானவர்களே, வாக்குத்தத்தம் பண்ணின இந்த பரிசுத்த ஆவியானவர், என் அன்புக்குரியவர்களே, இவரை அனுபவித்த அனுபவம் உங்களுக்கு இருக்காங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவியானுடைய அந்த அனுபவம் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இப்போ ஒரு சாக்லேட் வந்து இனிப்பாக இருக்குன்னு சொல்லுவோம்,
ஆனால் எப்படி தெரியும்னா நான் சாப்பிட்டு பார்த்தேன் அதனால எனக்கு தெரியும்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் அவருடைய வல்லமையை நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணும். நான் 42 வருஷம் ஆச்சு இந்த ஊழியத்துக்கு வந்து. அருமையானவர்களே, குழப்பமான நேரங்களில் ஆவியானவர்கிட்ட கேட்பேன், இதில் நீங்கள் எப்படி நடத்த போகிறீங்கன்னு சொல்லி. சில இடங்களுக்கு போகிறதுக்கு தடையாக இருக்கும். அப்போ தடைனா நீங்கள் போக ஓட்டாமல் தடை பண்ணுறீங்களா, இல்லை பிசாசு தடை பண்ணுறாங்களா, இதை நீங்கள் வாய்க்க பண்ணுறீங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்பேன். என் அன்புக்குரியவர்களே, இப்படி தான் அப்போஸ்தல நடவடிக்கைகள் முழுவதுமே நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறதை நம்ம பார்க்குறோம் அவருடைய ஊழியர்களை. இப்படி அவருடைய நடத்துதலுக்கு அவருடைய பராமரிப்புக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா நம்ம எல்லாருடைய ஜீவியத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வல்லமை, ஒரு எம்பவர், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அது யாரும் எடுக்கவே முடியாது. பாருங்கள், நாங்கள் பஞ்சாபில் ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறோம். அங்கே நிறைய சீக்கிய குருக்கள் நாட்களில் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். அதில் ஒரு குரு சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா, நான் அங்கே ரொம்ப அதாவது ஆதி கிராந்தின்னு சொல்லுவாங்க உங்களுடைய வேதாகமம். நான் நிறைய நேரம் படிச்சிருக்கேன், அது மற்றவங்களுக்கு நான் உபதேசம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் பைபிள் என் கையில் கிடச்சிது, நான் அதை படித்தேன். இதை படிக்கும்போது இதில் எழுதியிருக்கிற அநேகம் எங்களுடைய அந்த புஸ்தகத்தில் இருக்குது. அப்போ இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா கொஞ்சம் குழப்பி கனெக்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஆனால் என்ன, இதுதான் ஆதியில் உள்ளது, கிட்டத்தட்ட பழைய ஏற்பாடெல்லாம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. ஆனால் இந்த மார்க்கம் வந்து ஒரு 500 வருஷம் கூட ஆகலையே, அப்புறம் இதிலேருந்து காப்பி அடிச்சிருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டேன். ஆக இதை புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் ஊழியர் மிஷினரி வந்தார். அவர்கிட்ட என் குடும்ப கஷ்டங்கள்லாம் சொன்னேன், பிரச்சனைகள்லாம் சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார், நம்ம முதல்ல இதுக்காக ஜோம் பண்ணோம் அப்படின்னார். 2 பேரும் முட்டி போட்டவங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கடவுளுடைய மகிமை வல்லமையை நான் அனுபவித்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாமே வாசிக்கிறோம், எல்லாமே கேட்குறோம். ஆனால் அங்கே அந்த வல்லமையை பார்க்க முடியல, அனுபவிக்க முடியல. ஆனால் இங்கே பரிசுத்த ஆவியானுடைய அந்த நடத்துதல், வல்லமை, விடுதலையை அன்றைக்கி ஜெபத்தில் நான் அனுபவித்தேன். அதனால தான் இயேசு என்னுடைய கடவுள் அப்படின்னு சொல்லி சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 4-5 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்களோடு சொல்லும்போது, நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொண்டவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரையிலையும் நீங்கள் அவசரப்பட்டு போகாமல் நிலைத்திருங்கள். நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். அன்றியும் அவர் அவர்களோடு கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி, யோவான் தண்ணீரினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவராலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகவே நீங்கள் எருசலேம் விட்டு போகாமலும் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். என் அன்புக்குரியவர்களே, இந்த பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவரை பெற்று அனுபவிக்கிற அனுபவம் ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும் இருக்கணும். இன்றைக்கி நம்மிடத்தில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டால், பெந்தேகோஸ்தைக்காரங்க நிறைய பல பாஷைகளை பேசுகிறாங்க. அது சிலர் வந்து டேப் பண்ணிட்டு பார்க்காங்க. அப்படி சில ஊழியக்காரர்கள் டேப் பண்ணி பார்த்துட்டாங்க. டாக்டர் புஷ்பராஜ் அண்ணன் பல இடங்களில் நான் இவங்க பேசுனதெல்லாம் டேப் பண்ணால் ஒரு 3 வரியை மறுபடியும் மாற்றி கீற்றி சொல்கிறாங்க அப்படிங்கிறார். அவர் கத்தியும் சொல்கிறாங்க, தாமதமாகவும் சொல்கிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறார். இது பரிசுத்த ஆவியானவர் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக சொல்கிறாரு. அப்படின்னா அந்நிய பாஷை இல்லையான்னு சொல்லி கேட்டால் அந்நிய பாஷை இருக்குது. இந்த அனுபவம் எனக்கும் இருக்குது. அருமையானவர்களே, இந்த அந்நிய பாஷை என்பது நாம் தேவனோட தனித்து பேசி ஜெபம் பண்ணும்போது நாம் தேவனோடு பேசுவதற்கு தேவன் நமக்கு கொடுத்த ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். இது ஒரு வரம். என் அன்புக்குரியவர்கள், இதையே வெளியே பேசுகிறதுனால இதுதான் பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லி நம்ம பலர் புரிந்து கொள்கிறோம். டாக்டர் புஷ்பராஜ் அண்ணன் இதை சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவரை குறித்து இப்படி சொல்லி நிறைய பேர் அவரை தரமட்டம் பண்ணி ஏமாற்றிட்டு இருக்காங்கங்கிறாரு. டாக்டர் சாமுவேல் கமலேசனன் பரிசுத்த ஆவியானவரை சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் இறைமகன் இயேசு கிறிஸ்துனுடைய குணாதிசயங்களையும் கடவுளுடைய வல்லமையும் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துனுடைய குணாதிசயங்களை நம்ம வெளிப்படுத்துறதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாருன்னு சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில் வரங்கள் முக்கியமா இல்லை குணாதிசயங்கள் முக்கியமானு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அருமையானவர்களே, வரங்களை பார்த்து மனம் திரும்புவதை விட குணங்களை பார்த்து மனம் திரும்பினவங்க தான் நிறைய பேர் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குணலட்சணங்கள் எப்படி வெளிப்படுகிறதுன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். மதர் தெரசா வந்து பெரிய வரம் பெற்றவங்க மாதிரி காட்டிக்கிடலை. அவங்க ஒரு சாதாரண பெண்மணி, ஆனால் மகா பெரிய காரியங்களை பரிசுத்த ஆவியானவரோட பலத்தில் செய்தவங்க. நான் அவங்கள ஒரு முறை சந்திக்கும்போது கேட்டேன், அம்மா
உங்களைப் போல பெரிய காரியங்களை இந்த உலக மக்களுக்கு செய்தவங்க இனி வருவாங்களான்றதை எதிர்பார்க்க முடியாது சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, தம்பி அப்படிலாம் சொல்லாதீங்க, நாங்கள் பெரிய காரியங்கள்லாம் ஒன்றுமே செய்யலை. இறைமகன் இயேசு இந்த உலகத்தில் இருந்தால் எப்படி செயல்படுவாரோ அதுதான் நாங்கள் செய்கிறோம். ஒரு வியாதியஸ்தரை பார்த்தா அவர் உடனே தொடுவார். அழுகி போன ஒரு புண்ணை பார்த்தா தொட்டு குணமாக்குவார். ரோட்டில் ஒரு சரீரம் உயிரோடு கிடக்குன்னா உடனே அவர் இயேசு தொடுவார். அதுதான் நாங்கள் செய்கிறோம், வேறு ஒன்றும் நாங்கள் செய்யலைன்னாங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு முறை அந்த அம்மா ஒரு பெரிய பணக்காரன்ட்ட போய், ஏன்னா அவங்க நிறைய விடுதி நடத்திட்டு இருந்தாங்க, அன்றைக்கி விடுதியில் சாப்பாடே இல்லை அந்த குழந்தைகளுக்கு. பொதுவாக அவங்க யார்கிட்டையுமே கேட்க மாட்டாங்க. அன்றைக்கி என்னமோ அந்த அம்மாவுக்கு அந்த ஆள்கிட்ட போய் கேட்கணும் போல் எண்ணம். ஆக அந்த கல்கத்தாவில் அந்த ஆள்கிட்ட போய் கேட்காங்க. பெரிய மார்வாடி, ஏற்கனவே அவனுக்கு இந்த அம்மா பார்த்தாலே பிடிக்காது, மத மாற்றம் பண்ணுறாங்கன்னு சொல்லி தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆக அந்த அம்மா, ஐயா என் குழந்தைகளுக்கு எதாயிலும் தாங்கன்னு சொல்லி நிற்கும்போது அவன் கோபத்தில் அப்படியே காரி அந்த அம்மாவுடைய முகத்தில் துப்பிட்டான் பார்த்துக்குங்க. இந்த அம்மா சிரித்த முகத்தோடு அதை அப்படியே தொடச்சிட்டு, தன்னுடைய அவங்க ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க, ஒரு சாதாரண துணி, அந்த துணியை எடுத்து அப்படியே தொடச்சிட்டு அதை பார்த்து மறுபடியும் கேட்டாங்களாம், ஐயா நீங்கள் எனக்கு கொடுத்த பரிசை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என் குழந்தைகளுக்கு ஏதாவது பரிசு கொடுங்க. என் அன்புக்குரியவர்களை, இந்த காரியத்தை பார்த்த உடனே அந்த கடைக்காரன், அந்த முதலாளி அப்படியே உள்ளே போய் அழ ஆரம்பிச்சிட்டான் பார்த்துக்குங்க. இப்படியும் இந்த உலகத்தில் மனிதர்கள் இருப்பாங்களா? நான் காரி துப்புனா ஒன்று இன்னொரு நாள் திட்டு போவாங்க, இல்லைனா அவங்களும் காரி துப்பாங்க. இதான் எல்லாரும் செய்கிறது. இந்த அம்மா சிரித்த முகத்தோடு தொடச்சி தன் துணியால் எல்லாத்தையும் தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு, என் குழந்தைக்கு ஏதாவது தாங்கன்னு கேட்காங்களே, இது என்ன குணம்? என் அன்புக்குரியவர்களே, அவன் ஒரு செக்கு புஸ்தகத்தை எழுதி, அம்மா உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் எடுத்துடுங்கன்னு சொல்லி அந்த அம்மா கையில் கொடுத்து விட்டான். நான் பார்த்துக்குங்க. ஒருவேளை நம்முடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்களேன். இதுதான் இயேசு கிறிஸ்து மறுபடியும் சொல்லும்போது, யோவான் 16:7 சொல்லும்போது, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு நலமாக இருக்கும், நான் போகாதிருந்தால் இந்த தேற்றவாளன் உங்களிடத்தில் வரமாட்டார், நான் போனால் அவரை உங்களிடத்தை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பாருங்கள், எப்படி பிதாவானவரை அவர் என்று நம்ம சொல்லுகிறோமோ, இயேசு கிறிஸ்துவை அவர் என்று ஒரு முழு மனித தத்துவத்தில் மதிப்பு கொடுத்து பேசுகிறோமோ, அதே போல் பரிசுத்த ஆவியானவரையும் இந்த இயேசு கிறிஸ்து சொல்லும்போது முழு மரியாதை கொடுத்து பேசுகிறார் இல்லையா? நான் போவேனாகில் அவர் வருவார், நான் போய் அவரை உங்களுக்கு அனுப்பி வைப்பேன், அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னா என்னை போல் அவர் ஒருவர் என்று நமக்கு அதை உணர்த்துகிறார். நம்மள எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் என்று சொல்லுகிறது போல பரிசுத்த ஆவியானவரையும் அவர் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிறோமா? இல்லை என்றால் இந்த செத்து போன, இல்லை என்றால் உயிரற்ற பொருளுக்கு இது என்று சொல்லுவோம். இது பைபிள், இது அது என்னுடைய பைபிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது என்னுடைய பைபிள், அந்த புஸ்தகம் என்னுடைய புஸ்தகம் அப்படின்னு சொல்லுவோம். என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளை, அப்படியா? இல்லை, இது அது அல்ல, அவர் இவர் உயிருள்ளவர். பார்த்துக்குங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். எதுக்கு அனுப்புவார்? இந்த ஆவியானவர் வந்து உங்களை பலப்படுத்துவார், உங்களை உலகம் எங்கிலையும் சாட்சியாக நிறுத்துவார். என் அன்புக்குரியவர்களே, சீசர்கள் அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அவர் சிலுவையில் அறையப்பட்டதுலேருந்து பயந்து ஒழிச்சு கிடந்தாங்க எல்லாரும் ரூமில். அது மாத்திரம் இல்லை, இயேசு காட்டி கொடுக்கப்பட்டு விட்டாருன்னு எவ்வளோ பேரும் துணியை காணும் துண்டை காணுன்னு ஓடிட்டாங்க. ஒருத்தர் கூட கிடையாது. அப்போஸ்தலனாகிய யோவானை தவிர எல்லாரும் பேதுரு வரைக்கும் ஓடியாச்சு. பேதுரு மறுதலைக்கே சென்றார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அன்புக்குரியவர்களே, அப்புறம் பேதுரு மீன் பிடிக்க போகிறேன்னு அவ்வளோ மீன் பிடிக்க வர போயிட்டாங்க. எல்லாமே பின்பற்றக்காரர்கள். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்ற பின்பு எருசலேமில் நின்று அவங்க சொன்ன சாட்சியை பார்த்தீங்கன்னா, நீங்கள் மரத்திலே ஆணி அடித்து அவரை கொன்றீர்கள், தேவகுமாரனை கொலை செய்தீர்கள், இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் தம்முடைய வல்லமையினால் உயிரோடு எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகள் அப்படின்னாங்க. எல்லாரும் அப்படியே அதிர்வத்துக்கு, என்ன அது ஒன்றும் படிக்காதவங்க என்ன தைரியமாக பேசுகிறான்னு சொல்லி. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இதுதான் பரிசுத்த ஆவியானவரின் பலன். அருமையானவர்களே, நாங்கள் வட மாநிலங்களில் ஊழியம் செய்கிறோம். ராஜஸ்தானில் எங்கள் ஊழியரை ஒரு முறை அடித்து மிகவும் விரட்டிட்டார்கள். கடைசியாக அவரை காலி பண்ணிடுவாங்கங்கிற நிலை வந்துருச்சு. ஏன்னா அப்படிப்பட்ட கும்பல் அது. இவர் என்ன பண்ணார், வாழ்க்கையில் சாக போகிறோம், அவரை மகிமைப்படுத்திகிட்டே சாவோன்னு சொல்லிட்டு சிரித்த முகத்தோட, என் அன்பு சகோதரர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை எவ்வளவாய் நேசிக்கிறார், உங்கள் வீரில் அன்பு கூர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சிரித்த முகத்தோடு சொல்லிட்டு அவங்களுக்காக அவர் அறியாமலே ஒரு ஜெபம் பண்ணார். பார்த்துடுங்க. ஜெபம் பண்ணி முடித்த உடனே அங்கே கூடியிருந்த அத்தனை ரவுடிகளும், என்னையா குணம் இது,
என்ன வல்லமை இது, என்ன நம்பிக்கை இது. சாக போகிறோன்னு தெரிஞ்சு சிரித்த முகத்தோட பேசி சிரித்த முகத்தோடு எங்களுக்காக ஜெபம் பண்ணுறானே. என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளை, இதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற பலன். அவர் அன்னைக்கு அதை செய்யாமல் இருந்தது அவரோட ஏற்று ஓடுறதுக்கு முயற்சி பண்ணி ஏதாவது பண்ணியிருந்தால் சுட்டு கொண்டு இருப்பானுங்க. ஆனால் சாகும்போதும் இயேசுவை அன்றைக்கு ஸ்தேவானை போல நம்ம மையப்படுத்தி கொண்டே சாவோன்னு சொல்லி அவர் தீர்மானித்ததுனால அன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் பார்த்திங்கன்னா அவர் மூலம் மகிமை பெற்றார். அப்போஸ்தலனாகிய ஸ்தீபன் அவரும் இப்படி தான் மத தலைவர்கள் கல்லால் எரிஞ்சு கொலை செய்ய இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து பிதாவாகிய தேவனை நோக்கி பார்த்து, இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஜீவனை விட்டார். இவருடைய அந்த தெய்வீக குணம்தான் சவுலை பவுலை மாற்றிச்சு பார்த்துக்குங்க. ஆகவே என் அன்புக்குரியவர்களே, வரங்கள் ரொம்ப தேவைதான். ஆனால் வரங்களை விட குணாதிசயங்கள் தான் அதிகமாக இன்றைக்கி வெளிப்படணும் பார்த்துக்குங்க. ஆனால் பொதுவாக கிறிஸ்தவ மக்களும் சரி கிறிஸ்தவ ஊழியர்களும் சரி குணாதிசயங்களை வெளிப்படுத்துறதுக்கு பதிலாக வரங்களை தான் எல்லா இடத்துலையும் வெளிப்படுத்துகிறோம். நம்ம அதான் விரும்புகிறோம் பார்த்துக்குங்க. அவர் மாதிரி உங்களுக்கு ஜெபம் பண்ண முடியுமான்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க. நான் சொன்னேன், அவர் மாதிரி இவர் மாதிரிலாம் ஜெபம் பண்ண முடியாதுமா. உங்கள் பிரச்சனையே நான் இயேசுவின் இடத்துல சொல்லுவேன், அவர் உங்களுக்கு பதில் சொல்வார், அவ்வளோதான். அருமையானவர்களே, நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் நான் சொல்கிற காரியம்லாம் இயேசுவின் இடத்துல சொல்லியிருக்கிறோம். அவர் உங்களை பார்த்துக்கொள்வார். அருமையானவர்களே, எத்தனை பேர் தெரியுமா, நான் மரணத்துக்கு போகிற இருந்தேன்யா, உடல் முழுவதும் வியாதியா, தூங்க முடியாமல் இருந்தேன்யா, நிறைய ப்ளீடிங்கில் இருந்தேன், பைத்தியமான நிலையில் இருந்தேன்யா. அன்றைக்கி ஒரு ஜெபம் நீங்கள் பண்ணீங்க, இயேசு எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தார். இன்றைக்கி அந்த விசுவாசத்தை வளர்ந்து வர்றேன்னு சொல்லுவாங்க பார்த்துக்கங்க. என் அன்புக்குரியவர்களே, அவர் மாதிரி இவர் மாதிரி கத்தி ஜெபம் பண்ணணுன்னா தான் இயேசு கேட்பாரா? அவருக்கு என்ன காது இல்லையா, கண்ணு இல்லையா? என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏக்க பெருமூச்சு இயேசு லாசருவை பார்த்து, இல்லை மரணத்தின் கட்டுகள் அவனை கட்டி பாதாளத்தில் இருக்க 4 நாள் ஆச்சு. உடன் இருந்த எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயா நாரும் ஐயா கல்லை திறக்க வேண்டாம் சொன்னால் கேளுங்கன்னா, இயேசு என்ன சொன்னார, திறந்து விடுங்க, அவனை உயிரோடு எழுப்புறது பிதாவின் காரியம் சொல்லிட்டு, லாசருவே எழுந்து வா வெளியே. இல்லை என் அன்புக்குரியவர்கள், ஒரே ஒரு வார்த்தை தான், ஆனால் ஒரு ஸ்ட்ராங் இம்பேக்ட், அழுத்தம் அந்த வார்த்தையில் இருந்துச்சு பார்த்துடுங்க. அதுதான் ஹோலி ஸ்பிரிட் கிரேஸ். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அது மாத்திரமல்ல, இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே பிதாவின் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர் மாத்திரமல்ல, அவர் நமக்கு சகல சத்தியங்களையும் நினைப்பூட்டுகிறவர், ஞாபகப்படுத்துகிறவர். அருமையானவர்களே, யோசுவா 23வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா யோசுவாவை குறித்து எழுதியிருக்கோம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம நிறைச்சிட்டார்னா இந்த சந்தேகத்தை முற்றிலும் நம்ம விட்டு எடுத்துப்படுகிறார். சந்தேகமே இருக்கக்கூடாது. இல்லையா, ஜெபம் பண்ணும்போது அது நடக்குமா அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கக்கூடாது, நடக்கும். ஆமாம், இது மாதிரி யாக்கோபு திருச்சபை கடிதம் எழுதும்போது, நீங்கள் சந்தேகத்தோடு எதையாலும் கேட்டால் அவரிடத்துல எதையுமே பெற முடியாது. காற்று அடித்தா இந்த நாணல் புல்லுன்னு சொல்லுவாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் சாயம், அங்கே அடித்தா அங்கே கிடக்கும், இங்கே அடித்தா இப்படி கிடக்கும். அப்படி அல்ல, நீங்கள் உறுதியாய் நிற்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார். ஆகவே கேட்கிறவன் சந்தேகம் இல்லாமல் கேட்கிறவன். அருமையானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்ததுனால என்ன நடக்கு, சந்தேகமே கிடையாது. பார்த்துடுங்க, இன்றைக்கி 42 வருஷங்க. ஆமாம், இப்போ மிஷினரி ஊழியம் ஆரம்பித்து நடத்தி ஒரு மாதம் 25 லட்ச ரூபா பட்ஜெட் போட்டு வச்சுருக்கோம். எங்கேருந்து வரும், யார் கலெக்ட் பண்ணி அனுப்புவா, இல்லை யார் தருவா, ஒரு எதிர்பார்ப்பு கிடையாது. இங்கேருந்து வந்துடுன்ற ஒரு சோர்ஸும் கிடையாது. பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, முற்றிலும் தேவனை நோக்கி பார்க்குறோம். இயேசுவே எங்களுடைய இயக்கத்தின் தேவைகளை சந்தியும், குழந்தைகளுக்கு சாப்பாடை நீங்கள் தாங்க, மிஷினரிகளுக்கான உதவித்தொகை நீங்கள் தாங்க, ஆலயம் கட்டுவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க, ட்ராவல் பண்ணுறதுக்கு வேண்டிய பணத்தை நீங்கள் தாங்க. இப்படி எல்லாவற்றையும் அவர்கிட்ட தான் கேட்குறோம். என் அன்புக்குரியவர்களே, எந்த சந்தேகமும் இல்லாமல் கேட்குறதுனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நடத்திக்கிட்டு போகிறார். நிறைய பேர் காணிக்கை அனுப்புகிறவங்க முகமே தெரியாது பார்த்துக்குங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு அனுப்புகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர் நிறைவாய் ஆசீர்வதிக்கணும். அந்தந்த நாள்லேயே அந்த வாரத்திலே அந்த பணத்தை 100 மடங்கு அவங்களுக்கு திரும்ப கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் விசுவாசத்தோடு நம்ம எதை கேட்டாலும் சரி அவர் நம்ம தருகிறவர். இன்னொரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். அன்றைக்கி அந்த குழந்தைக்கு லட்டு சாப்பிடணும்னு ஆசை பார்த்துக்குங்க. ஆக லட்டுக்கு பணமும் கிடையாது வாங்குறதுக்கு. கடைசியாக ஒவ்வொரு குழந்தைகளாக கூப்பிட்டு அந்த நடத்துனர் கேட்குறாரு, உங்கள் ஆசையை சொல்லுங்கண்ணா. ஆனால் அந்த பிள்ளை மட்டும் சொல்லுது, இயேசுவே எனக்கு லட்டு வேணும்னு சொல்லி. இவருக்கு ஒன்றும் புரியலை.
எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசை, அந்த குழந்தைக்கு மட்டும் லட்டு வேணும். சரி, நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம் சொல்லி அருமையான அன்னைக்கு மரத்தடியில் உட்காந்து இந்த குழந்தைகளுக்காக ஜெபம் பண்ணிட்டு, இயேசுவே இந்த குழந்தை கேட்குற லட்டை நீங்கள் எப்படியாவது இன்றைக்கே அவளுக்கு தரணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி முடிக்கிறாங்க. ஒரு லட்டு கரெக்டாக அவளுடைய தட்டில் வந்து விழுது. பார்த்துக்கு மேலே எட்டி பார்த்தா ஒரு காக்கா அது எங்கேருந்தோ ஒரு லட்டை தூக்கிட்டு வந்தது, காலில் பிடிக்க முடியாமல் தவறி அந்த பிள்ளை தட்டில் விழுந்துச்சு. வேற எங்கேயா விழுந்திருக்கலாம் இல்லையா? அன்புக்குரியவர்களே, ஒன்றை கவனியுங்கள். நாம் எதையாயிலும் அவருடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக கேட்போமே என்றால் அவரால் அதை பெற்றுக்கொள்கிறோம் என்பது அவரை குறித்து நமக்கு இருக்கிற தைரியம். ஆகவே தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் சந்தேகத்தினைக்கு தைரியத்தை தருகிறவர். அது மாத்திரமல்ல, பாருங்க, எந்த பயமும் நம்ம அணுக விட மாட்டார். நிறைய நேரங்களில் பயம் இல்லை. அன்றைக்கி ஒரு இடத்துக்கு நான் போனோம் பார்த்துக்குங்க. என்கிட்ட எல்லாரும் சொல்லாங்கன்னா அங்கே போனால் அடிச்சிருவாங்க, உங்களை கட்டி வச்சுருவாங்க, கொலை கூட பண்ணிடுவாங்க, போகாதீங்க. அருமையானவர்களே, நானும் என்னுடைய மனைவியும் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு தீர்மானிச்சிட்டோம் அங்கே போய் நிற்கணும். கடைசி அங்கே போகிறோம் சொன்னபடி கொஞ்சமே நின்னாங்க. ஆனால் உள்ளே போன உடனே, ஐயா உங்களாட்டும் கெஞ்சி கேட்குறேன், முதல்ல ஒரு பாட்டு பாடி இந்த இடத்துல கத்தரை மகிமைப்படுத்துவோம்னு சொல்லிவிட்டு அந்த ஆலயத்துக்கு முன்னாடி நின்று ஒரு பாடல் பாடி ஒரு சின்ன ப்ரேயரை பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கேட்டேன், ஐயா இப்போ சொல்லுங்கன்னு சொல்லி. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயா உட்காருங்க, அம்மாவை சேர் எடுத்து போயிடுங்க, டீ வாங்கிட்டு வாடா, வடை வாங்கிட்டு வாடான்னு சொல்லி. எதுக்கு சொல்ல வரேன்னா, சந்தேகம் மாத்திரம் இல்லை, பயத்தை முற்றிலும் எடுத்து போட்டு ஏத்தாவில் உட்காந்துருக்காங்கல்ல கொலை பண்ணணும்னு அவங்களுக்கும் நல்ல இருதயத்தை கொடுத்துருவார் கர்த்தர். இதுதான் பரிசுத்த ஆவியான நம்ம செய்கிற காரியம். ஆகவே வாக்குத்தத்தம் பண்ண பரிசுத்த ஆவியானவரை நம்ம எல்லாரும் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வது மாத்திரம் இல்லை, அவருடைய கிருபை, அவருடைய நடத்துதல், அவருடைய பராமரிப்புக்கு அனுதினமும் நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கணும். சரியா? என் குடும்பத்தில் ஒப்புக் கொடுத்துருக்குறேன், என்னுடைய மிஷினரி ஊழியத்தில் ஒப்புக் கொடுத்துருக்குறேன். உங்கள் ஜீவியத்தில் நீங்கள் செய்வீங்கன்னா நிச்சயமாக இந்த பரிசுத்த ஆவியான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் நல்ல தந்தையே, நீர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்காக அனுப்பி வைத்திருக்கிற இந்த காலங்களுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை குறித்த தவறான வியாபாரங்களை எடுத்து போடும், பரிசுத்த ஆவியானவரின் குணாதிசயங்களை பெற்று பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே நடத்துதலை பெற்று நாங்கள் எல்லாரும் வாழ்வதற்கு உதவி செய்யும். எங்களுடைய ஊழியங்கள், எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, திருமண காரியங்கள், எல்லா காரியங்களிலேயும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை, நடத்துதல் இருக்கட்டும். இப்பொழுது இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் நீ தொடர்ந்து பேசும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளும் பலவிதமான குழப்பங்களோடு, யாரெல்லாம் கேள்வியோடு, யாரெல்லாம் நிம்மதி இல்லாமல், ஆண்டவரே யாரெல்லாம் இனி ஏன் வாழணும்னு வெறுத்து போயிருக்காங்களோ, இன்றைக்கு இந்த ஆவியானவர் அவர்கள் ஒவ்வொருவரோட இடைவிடும் திடப்படுத்தும். எங்கே இருந்தாலும் சரி அவர்கள் அங்கே நீ தூக்கி நிறுத்தும் ஆண்டவரே. அப்படி என்னை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபங்களை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானோட நடத்துதல், பராமரிப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?